ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் என்ன மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம இந்த அளவுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆனது, அதுக்கப்புறமா என்னுடைய உங்களுடைய பிக் மோட்டிவேஷன்ஸ், உங்களோட லைக்ஸ் எல்லாமே ரொம்பவும் சூப்பராக இந்த மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ தொடர்ந்து இதே மாதிரி உங்களுடைய சப்போர்ட்டிங் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருக்கும் பிடிக்காத ஒரே ஒரு விஷயம். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். இந்த வீடியோக்கு நம்ம போகிறதுக்கு முன்னே ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் உங்களுக்கு சொல்லிடுறேன். 2007 நான் என்ட்ரி ஆனது. 2010 வரலுமே பயங்கரமான லாஸ் அனுபவிச்சு ரொம்பவும் மனசு சோர்ந்து போயிட்டு, சரி கடைசி ஸ்டெப்பாக நம்ம ஒரு செமினாரோட அட்டென்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன், பாம்பேக்கு போகிறேன். ஓகேங்களா, பாம்பேக்கு போய்ட்டு அதோடய சார்ஜஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 30,000 ரூபா. ஓகேங்களா, அதுவும் பெரிய ஒரு பிரபலமான ஒருத்தர் அந்த டைமில். ஸோ அவர்கிட்ட போய்ட்டு ஏதாச்சும் நமக்கு தெரிஞ்சிடும், நம்ம 2 நாள் செமினார் இது. ஸோ அந்த செமினார் அட்டென்ட் பண்ணால் எல்லாம் நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன் நான். ஓகேங்களா, அங்கேயே ஒரு 50 பேர் கலந்துக்கிறாங்க. அந்த என்ன மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் கலந்துக்கிறாங்க. அந்த 50 பேர் கலந்துக்கிட்டதில் எல்லோரும் உக்காந்துட்டு இருக்காங்க. அங்கே செமினார் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எல்லாம் என்ன சொல்கிறாங்க, சீர்ஸ் அப், தம்ஸ் எல்லாம் மேலே காமிச்சிட்டு பை சைடு போகலாம், நல்லா ஒரு சூப்பரான சம்பாதிச்சிடலாம், இப்படி சம்பாதிக்கலாம் அப்படி சம்பாதிக்கலாம், எல்லாம் பாசிட்டிவாகவே பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாம் கிளாப்ஸ் சவுண்டு, வாஹா ஓஹன்ஸ் பயங்கரமான விசில் பறக்குது. அவங்கள ஆடியன்ஸ் பார்த்து அதாவது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்து கேட்குறாங்க, எல்லாம் புரிஞ்சுதுங்களா, நான் சொன்னதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு அப்படின்றாங்க. அதில் பாதி பேர் கையை தூக்குறாங்க. மிச்சம் கொஞ்சம் 10 பேர் 20 பேர் மாதிரி சைலண்ட்டாக இருக்காங்க. அதில் ஒரு சிலர் கொஷின் ஆன்சர் கேட்குறாங்க. இப்படியே போயிட்டுருக்குது. சரி, நான் முதல்ல போனதால எனக்கு அந்த எப்படி கேட்கணும், ஒரு கூச்ச சுபாவம் சரின்னு எடுத்துக்கலாம், இல்லை எப்படி நம்ம கேட்குறது அப்படின்னு எடுத்துக்கலாம். கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறம் சார் நம்ம இவ்வளோ காசு கொடுக்கணும், நம்ம யாரும் கேள்வி கேட்கக்கூடாது நம்ம அப்படின்னு சொல்லி என்ன பண்ணி எழுந்துட்டு, சார் நீங்கள் ப்ராஃபிட்டை பற்றியே பேசிகிட்டு இருக்கீங்க, லாஸ் பற்றி பேச மாட்டேங்கிறீங்க, லாஸ் எப்படி ஆகும் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பேச மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அங்கேருந்து ரிப்ளை என்ன வருதுன்னா, எடுத்த உடனே நீங்கள் என்ன சார், நீங்கள் இப்போ ஒரு ப்ராஃபிட்டை பற்றி பேசுவீங்கன்னு சொன்னால் இன்னும் திரும்ப நெகட்டிவ் சைடே போயிட்டுருக்கீங்க, வாங்க ப்ராஃபிட் சம்பாதிக்கலாம், எங்கே ஆயிடுச்சு, இப்படி சம்பாதிக்கலாம் அப்படி சம்பாதிக்கலாம், அதை தான் பேசிகிட்டு இருக்காங்க தவிர இது மாதிரி பேசிகிட்டு இருக்கோம். கூடவே அந்த 50 ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்களே, அவங்களும் பாதி பேர் எனக்கு எதிராக கிண்டல் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறேன், எங்கேருந்து வந்திருக்கீங்க நீங்கள், யார் நீங்கள், என்ன சும்மா லாஸை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்றாங்க. யார் அந்த கூட 50 ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்களே அவங்க பாதி பேர். நான் சொன்னேன், தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கேன்பா அப்படின்னு. ஆக்சுவலாக அந்த பெங்களூர், நான் இப்போ தமிழ் தெரிஞ்சதுனால நான் தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கேன். அதில் தமிழ்காரங்களே இருந்தாங்க. அந்த கேட்குறவங்களையும் ஒரு 5-6 பேர் தமிழ்காரங்க இருந்தால், எந்த ஊர்லேருந்து வந்தீங்க, எந்த ஸ்டேட்லேருந்து எல்லாம் கேட்குறாங்க. ஓகே, ஏன் அந்த விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, மைண்ட் செட், எல்லார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மைண்ட் செட் என்னவோ அதுதான் நமக்கு என்ன சொல்கிறது, நம்ம யூடியூபாக இருக்கட்டும், ஒரு ஸ்டூடெண்ட் நம்ம வெளியே கோச்சராக இருக்கட்டும், எல்லாம் அதை தான் எதிர்பார்ப்பாங்க. நம்ம என்ன எதிர்பார்த்து போகிறோன்ற எண்ணம் அவங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த மைண்ட் செட்டில் தான் அவங்க இருப்பாங்க. ஓகேங்களா, அதே மாதிரி அந்த செமினாரில் நான் உங்களுக்கு ஒரு லாஸ்ட் அவங்ககிட்ட கேட்டேன், சார் நான் என்ன சார் கேட்டேன், நீங்கள் உங்களுக்கு நீங்கள் பெரிய ஆளாக இருக்கலாம், நீங்கள் இவ்வளோ பெரிய இதெல்லாம் சொல்லித்தரீங்க, நான் லாஸை பற்றி தானே கேட்டேன் சார், நான் கேட்டதுன்னா தப்பா அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், சார் 50 பேரில் நீங்கள் வந்தீங்க, ஒருத்தரோ 2 பேரோ தான் அந்த மாதிரி லாஸை பற்றி கேட்டீங்களே தவிர, மிச்சம் இருக்கிற 48 பேர் நான் சொன்னதுக்கு தான் கிளாப்ஸ் பண்ணாங்க, அது ஓகேன்னு சொன்னாங்க, புரிஞ்சுது அப்படின்னாங்க, எல்லோரும் கை தட்டினாங்க, எல்லோரும் ஓகே சொன்னாங்க. நீங்கள் சொன்ன லாஸை பற்றி நான் உங்களுக்கு அதை பற்றி பேசியிருந்தேன் அப்படின்னா, என்கிட்ட ஒருத்தர் கூட கிளாஸ் அட்டென்ட் பண்ண மாட்டாங்க, யாரும் இங்கே வரவும் மாட்டாங்க. ஸோ நீங்கள் சொன்னதில் தப்பு ஒன்றும் கிடையாது, ஸோ அனாலிசிஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் அப்புறமா லாஸ்ட்டில். ஸோ எனக்கு அங்கே போயிட்டு கற்றுக்கிட்டது என்ன அப்படின்னா, ஓகே நம்ம 2% தான் கற்றுக்கிறவங்க இருக்கிறாங்க, அப்போ மிச்சம் 45% பேர் ட்ரேடிங் பண்ணுறவங்க இருக்கிறாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டாங்க அந்த இடத்துல. ஓகேங்களா, அதுக்கப்புறம் தான் ஓகே விஷயம் அப்படின்னு சொல்லி லாஸை பற்றி அனாலிசிஸ் பண்ண சர்ச் பண்ண ஃப்ரெண்ட் நான். ஓகேங்களா, லாஸை பற்றி அனாலிசிஸ், லாஸ் எந்தெந்த மாதிரி நமக்கு உருவத்தில் வரும், எந்தெந்த மாதிரி ரூபத்தில் வரும், ஒரு ட்ரேடில் எந்த மாதிரிலாம் லாஸ் ஆகும், எவ்வளவு லாஸ் ஆகும், இந்த லாஸ் இதை பற்றியே நான் அனாலிசிஸ் பண்ணதெல்லாம் அந்த 2011-12 ரொம்ப அது எந்த மாதிரி லாஸ்லாம் வரும், எவ்வளோ பெரிய லாஸ் வரும், எந்த மாதிரி லாஸ் வரும், எவ்வளோ சின்ன லாஸ் வரும், மீடியம் லாஸ் வருமா, பெரிய லாஸ் வருமா, எத்தனை டைம் லாஸ் ஆகும், ரிஸ்க் ரேஷியோ RR ரேஷியோ 1:1 வச்சா எவ்வளோ வரும், 1:1.5 வச்சா எவ்வளோ லாஸ் ஆகும், இந்த லாஸை பற்றி அனாலிசிஸ் பண்ணி தான் இப்போ நம்ம இந்த அளவுக்கு வந்தது. இல்லைனா இந்த அளவுக்கு நம்ம வந்துருப்போமா, கண்டிப்பாக முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, சரி, இப்போ நான் உங்களுக்கு தெரியும், நான் ஆப்ஷன் செல்லிங்கில் தான் என்னோடய லாஸ்லாம் ரிகவர் பண்ணேன் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க. நான் என்னுடைய லாஸ்லாம் ரிகவர் பண்ணது ஆப்ஷன் செல்லிங், ஆப்ஷன் ரைட்டிங்னு சொல்லலாம், ஆப்ஷன் செல்லிங் தான் 2014
ஸ்டார்ட் பண்ணது. அதுக்கப்புறம் ஸ்லோவாக ரிகவர் ஆகிட்டு தான் நம்ம இப்போ இந்த ஸ்டேஜில் இருக்குது. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி எல்லாம் ஆப்ஷன் பையிங். ஏன்னா வராத விஷயம் நம்ம திரும்ப பண்ணால் லாஸ் தான் ஆகும். அது ஒன்றும் பெரிய இஷ்யூ கிடையாது. ஓகேங்களா? இப்போது இந்த வீடியோ பார்த்துருக்கவங்க நிறைய பேர் வந்து லாஸ் பற்றி பேசினா பிடிக்காது, நிறைய பேர் ஸ்கிப் பண்ணி போயிட்டுருப்பாங்க. ஸோ மிச்சம் இருக்கிறவங்க கேளுங்க. மறக்காமல் வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கும் என்னோடய சின்ன ரிக்வஸ்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த விஷயம் உங்களுக்கு பிடிக்கலையோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நடக்கும். நல்லா கவனிச்சிங்க. உங்களுக்கு எந்த விஷயம் பிடிக்கலையோ, உங்களுக்கு பிடிக்காமல் ஒரு செயல் செய்கிறீங்கன்னா அதுதான் உங்களுக்கு நடக்கும். லாஸ் எல்லாம் யார் பிடிக்காமல் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு லாஸ் ஆகும். லாஸ் எனக்கு பிடிக்காது, லாஸ் எனக்கு வேணாம் அப்படின்னா அப்போ தான் திரும்ப உங்களுக்கு தேடி வரும். அதே மாதிரி நீங்கள் என்ன பிளான் பண்ணுறீங்கன்னா, இந்த ட்ரேடில் எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வரும். ஒன்றும் இல்லை, இப்போ என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் கூட புதுசாக வெபினார் ஸ்டூடெண்ட்டுக்குன்னா என்கொயரி பண்ணுறாங்க இல்லைங்களா, முதல்ல வந்து என்னோடய வெபினார் எப்படி இருக்கும் என்ன காண்டாக்ட் பண்ணுறாங்க இல்லைங்களா. ஸோ என்னோடய ஃபீஸ் எல்லாம் சொல்கிறேன், ஃபீஸ் டீட்டெயில்ஸு இப்படி, அப்புறம் எத்தனை நாள் கோர்ஸு எல்லாம் சொல்கிறேன். எல்லாமே டீட்டெயிலாம் கரெக்ட் பண்ணிக்கிறாங்க. கரெக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ஓகேன்னு தலையாட்டிக்காங்க. என்னோடய வெபினார் டீட்டெயில்ஸ்லாம் கூட டெலிகிராம் சேனலில் சென்ட் பண்ணிட்டு இருக்கேன் பாருங்கள். என்னோடய ஃப்ரீ டெலிகிராம் சேனல் இருக்குது பாருங்கள். அதில் ஒரு வீடியோவே உங்களுக்கு சென்ட் பண்ணிகிட்ருக்கேன். வெபினார் எப்படி இருக்கும், அதில் டீட்டெயில்ஸ்லாம் எப்படின்னு சென்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதெல்லாம் பார்த்துட்டு எல்லாம் கேட்பாங்க. கேட்டுட்டு என்ன சொல்லுவாங்க, ஒரு நாளைக்கு நான் எவ்வளோ சம்பாதிப்பேன், 5000 சம்பாதிக்க முடியுமா, இல்லை 10,000 சம்பாதிக்க முடியுமா, இல்லை 20,000 சம்பாதிக்க முடியுமா, எவ்வளோ முதலீடு வேணும், எவ்வளோ கேபிட்டல் வேணும், எத்தனை பர்சன்டேஜ் சம்பாதிக்கலாம், எந்த மாதிரி சம்பாதிக்கலாம், இப்படி தான் வந்து நிறைய பேர், கிட்டத்தட்ட 195 பேர் தான் ஃப்ரெண்ட்ஸ். மேபி உங்களுடைய மைண்ட் செட்டும் இப்படி தான் இருக்கலாம். எவ்வளோ சம்பாதிக்கலாம் தேடுறதுக்குன்னா நிறைய காலத்தை வந்து செலவழிக்கிறாங்க. யாரும் வந்து அந்த கற்றுக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட் வந்து யாருக்கும் கிடையாது. அதுவும் லாஸை பற்றி கற்றுக்கலாம், லாஸ் எப்படி ஆகும், இதை பற்றி அனாலிசிஸ் பண்ணலாம் அப்படின்றவங்க வந்து யாருமே கிடையாது. ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ஸோ எனக்கு உண்டான லாஸ் யாருக்கும் வரக்கூடாதுன்னு நான் நினச்சி தான் அந்த யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணேன் 2019. ஆனால் அதுக்கு வந்து யாரும் அந்தளவுக்கு பெருசாக ஆதரவு கொடுக்கல. அதுக்கப்புறம் இப்போ தான் சமீபமாக அந்த 2022 தான் நம்ம சேனலில் வந்து இந்த அளவுக்கு க்ரோத் ஆகி நிற்குது. 2019-20 வந்து அந்தளவுக்கு யாரும் நம்ம வீடியோ அந்தளவுக்கு ஸ்கிப் பண்ணுறதும் ரொம்ப அதிகம். அந்தளவுக்கு லைக்ஸ் கூட ரொம்ப கம்மியாக தான் இருந்தது அப்போலாம். ஏன்னா பிடிக்கிறதில்ல, லாஸை பற்றி பேசினா யாருக்கும் பிடிக்கிறது கிடையாது. ஐயோ சும்மா லாஸை பற்றி பேசிகிட்டு இருக்காங்களே அப்படின்வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் இல்லை, இப்போ எனக்கு வீடு சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு பிடிக்காது, எனக்கு துணி துவைக்கிறதுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்க, இப்போ எனக்கு சமையலறைக்கு போனால் அந்த சாமான்லாம் கழுவுத்த எனக்கு பிடிக்காது எனக்கு அப்படின்வாங்க. ஒரு நல்ல கவனிங்க, நீங்கள் எந்த விஷயம் பிடிக்கலையோ அதுதான் நடக்கும். இப்போ எனக்கு வீடு சுத்தமாக வச்சுக்க பிடிக்கலன்னா என்ன ஆகும், வீடு நாறி போகும். சிம்பிள். அதே அந்த ட்ரேடிங்கில் கூட எனக்கு லாஸ் ஹேண்டில் பண்ண தெரியல அப்படின்னா மிகப்பெரிய லாஸாக மாறும் அது. ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு டைம் சொல்கிறேன், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக்ஸ் பண்ணுங்கள். உங்கள் லைக்ஸ் நான் மேக்ஸிமம் இம்மீடியட் 1000 லைக்ஸ் பார்க்கலாம். இது எவ்வளோ சீக்கிரமாக 1000 லைக்ஸ் நம்ம ரீச் பண்ணுறோன்னு பார்க்கலாம். ஸோ இம்மீடியட் லைக்ஸ் வந்து 1000 லைக்ஸ் பார்க்குறேன். இப்போவும் நம்ம வந்து ப்ராஃபிட் சைடு போகிறோம் அப்படின்னு நினைப்பு இருந்ததுன்னா தயவு செஞ்சு மாற்றிங்க. இது என்னுடைய அன்பான வேண்டுகோள். உங்களுக்கு என்ன மாதிரி லாஸ் ஆகும், எந்த ட்ரேட் எடுக்கலாம், அந்த லாஸ் நமக்கு சூட்டபிள் ஆகுமா, இதை மட்டும் நீங்கள் கால்குலேஷன் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் 1% லாஸும் கொடுக்க வேண்டாம், நீங்கள் 0.5% லாஸும் கொடுக்க வேண்டாம், நீங்கள் 5% லாஸும் கொடுக்க வேண்டாம். லாஸ் பற்றி தெரிஞ்சுக்க, லாஸ் எந்த மாதிரிலாம் லாஸ் ஆகும், எந்த மாதிரி ட்ரேடில் லாஸ் ஆகும். ஒன்றும் இல்லை, இப்போ ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வந்து லாஸ் ஆகுன்ற விஷயம் தெரியும். கிட்டத்தட்ட வந்து 75% வந்து உங்களுக்கு லாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குதுன்னு தெரியும். இருந்தாலும் நிறைய பேர் அதில் ஏன் போகிறாங்க, எல்லா ட்ரேடர்ஸ் கிட்ட முக்கால்வாசி ட்ரேடர்ஸ் ஆப்ஷன் பேங்க் நிஃப்டி ஆப்ஷன். சார் நான் ஆப்ஷனில் தான் சார் ட்ரேட் பண்ணுறேன், டெய்லி 1% 2% ப்ராஃபிட் வந்துடுது. அது உண்மையாக போயோ தெரியாது, டெய்லி 2% ப்ராஃபிட் வந்துடுதுன்றேன். அது எப்படி ஃப்ரெண்ட்ஸ் வரும் 2%? அப்போ லாஸே ஆகாதா? லாஸ் ஆகிறவன் தான் வந்து ஃப்ரெண்ட் நல்ல ட்ரேடர். அந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிக்கிறாங்க இல்லைங்களா. இப்போ நீங்கள் ஸ்க்ரீன்லாம் பார்ப்பீங்க, கிட்டத்தட்ட வந்து 10 ரூபாய் ப்ராஃபிட்டு, 5 லட்சம் ப்ராஃபிட், 10 லட்சம் ப்ராஃபிட், 1 கோடி ப்ராஃபிட், 5 கோடி ப்ராஃபிட்லாம் போடுறாங்க. ஸ்க்ரீன்லாம் பார்த்துருப்பீங்க தமிழ். அவங்களுக்குலாம் லாஸ் ஆகாமல் இருக்குது, எல்லாருக்கும் லாஸ் ஆகும். ஆனால் அந்த லாஸை எப்படி ஹேண்டில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ராஃபிட்டில் வராங்கன்றது தான் வந்து முக்கியமான விஷயம் இருக்குது. அதுக்கு தான் வந்து அவங்க டிப்ஸு அதுக்கு தான் வந்து அவங்க செமினார் வெபினார் எடுக்காங்க, டியூஷன் ஃபீஸ்னு ஒன்று வாங்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் கற்றுக்குறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் எடுத்த உடனே ப்ராஃபிட் ஸ்க்ரீன் பார்க்காதீங்க. எந்த யூடியூப் வீடியோ இருக்கட்டும், அவங்களுக்கு லாஸ் ஆச்சு அப்படின்றாங்களா, லாஸை பாருங்கள், பரவாயில்ல, எனக்கு எவ்வளோ ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு, எனக்கு 2000 ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு, எனக்கு 5000 ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சுன்னா ஓகே, அந்த வீடியோ பாருங்கள், எப்படி ஸ்டாப் லாஸ் அவங்களுக்கு ஹிட் ஆச்சு அப்படின்றத பாருங்கள். ஓகே, இல்லை இப்போ எங்களை மாதிரி எஜுகேஷன் சேனல் இருக்குது அப்படின்னா இந்த சேனலில் வந்து பாருங்கள், என்ன மாதிரி அவங்க சொல்லித்தராங்க, எந்த மாதிரி உண்மையாக பொய்யா, அட்லீஸ்ட் ஒரு 3 மாதம் எந்த யூடியூபர் இருந்தாலும் 3 மாதம் வாட்ச் பண்ணுங்கள். அவங்க சொல்கிற விஷயம் உங்களுக்கு மேட்சிங் ஆகுதான்னு பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் ஒரு டியூஷன் ஃபீஸ் கொடுத்துட்டு கற்றுக்கலாம். மெயின் என்னை பொறுத்தவரைக்கும் நீங்கள் கற்றுக்க ஸ்டார்ட் பண்ணாவே மார்க்கெட் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடும். ஆனால் யாரும் வந்து கற்றுக்கிறதுக்கு விருப்பம் கிடையாது.
உண்மையிலே ஃப்ராங்கான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். யாரும் உங்ககிட்ட ஒரு 1,00,000 இருக்குதுன்னா அந்த 1,00,000 வச்சு ஒரு 20,000 ஃபீஸ் கொடுத்தோ ஒரு 15,000 ஃபீஸ் கொடுத்தோ வந்து கற்றுக்கலாம் அப்படின்ற எண்ணம் யாருக்கும் கிடையாது. வேணுமா தான் லாஸ் கூட பண்ணிக்கிறேன் நான், ஆனால் கற்றுக்க மாட்டேன் அப்படின்வாங்க. இதுதான் வந்து ஃப்ராங்க். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனல் வந்து லைவ் மார்க்கெட்டில் போஸ்ட்லாம் போட்டிருப்பேன். அதாவது என்னுடைய வியூஸ்லாம் வந்து ஷேர் பண்ணிவிட்டு நீங்களும் விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த வீடியோ கீழே அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் ப்ரோக்கிங் 4 லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அந்த லிங்க் மூலிமா நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து என்னுடைய லைவ் மார்க்கெட் வியூஸ் வந்து ஃப்ரீயாகவே பார்த்து தெரிஞ்சிக்கலாம். ஓகே, இதுதான் என்னுடைய லைவ் மார்க்கெட் வியூஸ். இது அதாவது மார்க்கெட்டுடைய இந்த டைரெக்ஷனில் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. உங்களுக்கு அப்பப்போ அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிங் சின்னதாக வேறு எதுவும் கிடையாது. விருப்பம் இருந்தால் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக்கும் பண்ணலாம். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.